வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணது எப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த கேம்பெயின் கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ஆட் அக்கவுண்ட்ல மெயின் ஹோம் பேஜ்ல வந்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பிளஸ் பட்டன்ல கிரியேட் இருக்கா? ஸோ அந்த கிரியேட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆட்ஸ் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் காட்டும். ஸோ ரீச் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, என்கேஜ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் லீட்ஸ் ஜெனரேஷன்ஸ்க்கு, கன்வர்ஷன்ஸ்க்கு, ஸ்டோர் டிராஃபிக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் அப்படிங்கிற ஒரு ஆட் கேம்பெயின் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ இந்த ரீச் அப்படிங்கிற விஷயம் ஆட் கேம்பெயின் எதுக்காக ரன் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மென்ட் பண்றதுக்கும் சரி, நம்மளுடைய போஸ்ட் விசிபிலிட்டிஸ் கொண்டு வரதுக்கும் சரி, நம்மளுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச், அதாவது நம்மளோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும். இது இந்த ரீச் கேம்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வராது. ஓகே. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்கேஜ்மென்ட் அதுக்கப்புறம் லீட் ஜெனரேஷன் எல்லாமே பண்றதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ இந்த ரீச் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள ரீச் பண்றதுக்கு தான். ஸோ நம்மளுடைய போஸ்டர் லைக்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி, நம்ம ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றதுக்கும் சரி, நம்மளுடைய அக்கௌண்ட் என்கேஜ்மென்ட் பண்றதுக்கும் சரி இந்த ரீச் அப்படிங்கிற விஷயம் கேம்பெயின் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த ரீச் அப்படிங்கிற விஷயம் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நான் சொல்றேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா. ஓகே. ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய கேம்பெயின் நேம். ஸோ கேம்பெயின் நேம் வந்து பாருங்க, நான் வந்து ரீச்னே குடுக்குறேன். ஸோ ரீச் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்பதான் புரியும். ஏன்னா வந்து மல்டிபிளா கேம்பெயின்ஸ் ரன் பண்றப்போ, எந்த கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் குடுக்குது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனால ரீச் அப்படிங்கிற விஷயம் நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ நீங்களும் அதே குடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஸ்பெஷல் ஆட்ஸ் கேட்டகரிஸ் இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் வந்து நம்மளுடைய மோஸ்ட்லி இந்த ரீச் கேம்பெயின் அப்படிங்கிற விஷயம் இல்ல, ஜென்ரலாவே கேம்பெயின் ரன் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ன்னு காட்டும். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய ஆட் வந்து பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்க்கு பண்றீங்க, இல்ல டென்டிஸ்ட்க்கு பண்றீங்க, இல்ல அப்படின்னா மணி மேக்கிங்ல பண்றீங்கன்னா மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்ல மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கேட்டகரிஸ் நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் சரி, நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா பிளாகிங்க்கும் சரி இது யூஸ் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டா அதை விட்டுருங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரெடிட் கார்ட்ஸ்க்கு, எம்ப்ளாய்மெண்ட்க்கு, ஹவுசிங் லோன்ஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் சோஷியல் இஷ்யூஸ்க்கு, பாலிடிக்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணணும். இது நம்மளுடைய கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கேம்பெயின் டீடைல்ஸ். ஸோ பையிங் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதை விட்டுருங்க. ஆப்ஷன்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரீச் அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க. ஏபி அதாவது ஏபி டெஸ்ட் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டா அதை விட்டுருங்க. எனேபிள் பண்ண வேண்டாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின் பட்ஜெட் வந்து பண்ணா ஆஃப்லயே இருக்கட்டும். நம்ம மேனுவலா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் கேம்பெயின் நேம் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சிம்பிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. அது ஆட் செட் பேஜ். ஓகே. ஸோ ஆட் செட் பேஜ் அதை நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆட் செட் பேஜ்க்கு வந்துச்சா. ஸோ இந்த பேஜ் ஆட் செட் நேமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீச்னே கொடுத்துக்கலாம். ஸோ நியூனே இருக்கு, நியூ ரீச்னே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பேஜஸ். ஸோ பேஜஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஞாபகம் இருக்குங்களா? XYZ அப்படின்ட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய பிராண்டுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ண நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா இதுல எனேபிள் ஆயிடும். அப்படி இல்லை அடிஷனலா ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா அதுவும் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிளஸ் பட்டன் கொடுத்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் கிரியேட்டிவ் அதுவும் கம்ப்ளீட்டா அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட். ஸோ இந்த பிட் வந்து பிட் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அது அப்பவும் கம்ப்ளீட்டா விட்டுருங்க. ஸோ நம்மளோட பிட் ரேட் வந்து நம்ம ஆட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் எவ்வளவு கன்வர்ஷன்ஸ், எவ்வளவு ரேட்டுக்கு வருது, எவ்வளவு சிபிசி வருது, எவ்வளவு சிபிஏ வருது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ இதுவும் கம்ப்ளீட்டா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட். நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ எப்பவுமே வந்து ₹100 இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் மஸ்ட். ஸோ டைரக்டா ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ₹500 பர் டேக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா அதுவே வந்து பாத்தீங்கன்னா பழகிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம Facebook உடைய அல்காரிதம்க்கு மேட்ச் படி தான் நம்ம வொர்க் பண்ணோம். ஸோ அதனால இனிஷியலா ₹100க்கே ரன் பண்ணுங்க. 1 வீக் ரன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ₹700 வரும் பர் வீக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்யூல். ஸோ ஸ்கெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட்டும் குடுத்துருக்காங்க, எண்ட் டேட்டும் குடுத்துருக்காங்க. எண்ட் டேட் வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா எண்ட் டேட் குடுத்து இன்னைக்கு டேட் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் டேட் நீங்க 7 டேஸ்ல முடிக்கணும் அப்படின்னா 7 டேஸ் நீங்க குடுத்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடும். ஸோ அது இன்கேஸ் எண்ட் டேட் வேணும் அப்படின்னா எண்ட் டேட் குடுத்துக்கலாம். அப்படிலாம் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ். ஸோ ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? கோயம்புத்தூர், பெங்களூர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ சேவ்டு ஆடியன்ஸ் நம்ம போயிட்டு கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்துரும். புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் வந்து குடுத்தது முன்னாடி. ஸோ ஏஜ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். பிளாகிங் அப்படிங்கிற விஷயம் கொடுத்திருந்தேன். ஆடியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ரீச் அப்படிங்கிற விஷயம் ஆகும். ஸோ இப்போ பெங்களூர் வேணும்னா பெங்களூர் பண்ணிக்கலாம், ஹைதராபாத் வேணும்னா பண்ணிக்கலாம், மும்பை வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஹைதராபாத், மும்பை, பெங்களூர் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஆடியன்ஸ் அந்த எப்படி கிரியேட் பண்றதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே மேனுவலா தான் இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா Facebook, Instagram, அப்புறம் ஸ்டோரிஸ், ரீல்ஸ் எல்லா இடத்துலயும் போய் பிளேஸ்மெண்ட் ஆயிடும் நம்மளுடைய ஆட்ஸ்.
ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டிவைசஸும் நீங்க மேனுவலா கொடுத்துக்கலாம். வெறும் ஃபோன்ல மட்டும் கொடுக்கறாங்கன்னா ஃபோன்ல மட்டும் கொடுத்துக்கலாம். டெஸ்க்டாப் எனேபிள் பண்ண வேண்டாம். ஸோ டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ மொபைல்ல மட்டும் தான் நம்மளோட ஆட்ஸ் காட்டும். ஓகே. நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் நெட்வொர்க் வேண்டாம். மெசேஞ்சர் இருக்கு அப்படின்னா மெசேஞ்சரும் வேண்டாம். அது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்டேக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து Facebook அண்ட் Instagramல மட்டும் பண்ண போறோம். ஸோ Instagram அக்கௌண்ட் நீங்க எனேபிள் பண்ணல அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்க வேணும் அப்படிங்கிற விஷயம் காட்டுது பாத்தீங்க. ஸோ இதுல வந்து Facebook நியூஸ், Instagram ஃபீட், அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ் வேண்டாம், வீடியோ வேண்டாம், இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோர் இருக்கட்டும். ஷாப்ஸ் இருக்கு அப்படின்னா ஷாப்ஸும் கண்டிப்பா வந்து பண்றதா இருந்தா அதை டிக் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். நம்மளுடைய ஆட் விசிபிலிட்டிஸ் அந்த ஷாப்லயும் காட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லயும் காட்டும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி ஆட் ரன் பண்ணுங்க, ஸ்டோரிஸ்க்குன்னு தனி ஆட் ரன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உடைய ஃபீட்ல மட்டும்தான் பண்ண போறோம். ஸோ அதனால நமக்கு ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ்ல வேண்டாம். அதனால வந்து பண்ண அன்டிக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல காட்டாது. ஓகே. ஸோ ரீல்ஸோடைய சைஸஸ் வேற, ஸ்டோரிஸோடைய இமேஜஸோட சைஸஸ் எல்லாம் வேற. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம்ஸையும் வேண்டாம். ஏன்னா காஸ்ட் ரொம்ப ஹையா வந்துடும். ஸோ அதனால நமக்கு வெறும் ஃபீட்ல மட்டும் ரன் பண்ணுங்க. ஓகே. சர்ச்சஸ்லயும் வேண்டாம். ஸோ எல்லாமே மேனுவலா பண்ணியாச்சு. ஓகே. ஸோ பிளேஸ்மெண்ட், அதாவது நம்ம ஆட் எங்கெங்க காட்டும் அப்படிங்கிறது இதுல வந்து நம்ம வந்து டிக் பண்ணணும். ஸோ எங்கெங்க வேணுமோ அதுக்கு நீங்க டிக் பண்றதா பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ். ஸோ இமேஜஸ்ல மட்டும் நமக்கு வேணும், ஃபீட்ல மட்டும் வேணும் அப்படின்னா மேல டாப்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, எக்ஸ்ப்ளோர். ஸோ அதுக்கப்புறம் ஃபீடு, ஃபேஸ்புக் ஃபீட், இன்ஸ்டாகிராம் ஃபீட் அதில் மட்டும் தான் காட்டும். இன்கேஸ் மார்க்கெட் பிளேஸ் வேணும்னா நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்லையும் டிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா ஆட் காஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ அதெல்லாம் 2 இடத்துல மட்டும் நான் பண்றேன். ஆட் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் ஆட் செட் 1. ஸோ அந்த ஆட் செட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் பேஜ், அதாவது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், நம்மளுடைய பட்ஜெட் எல்லாமே இதுல வந்துடும். ஓகே. ஸோ ஆட் செட் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து 3rd பேஜ்ல வந்துச்சு. ஸோ இது நம்மளுடைய பேஜஸ், இமேஜஸ் ஆட் பண்ணோம். ஸோ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ன கேன்வால என்ன எடிட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோமோ அந்த இமேஜஸ் இங்கே தான் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மீடியா கொடுக்குறேன், அதாவது ஆட் கிரியேட்டிவ்ல வந்து. ஸோ ஆல்ரெடி நீங்க கேன்வால எடிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுடைய இமேஜஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் பட்டன் கொடுத்து நீங்க தாராளமா அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி அப்லோட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ இமேஜஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, அதை டிக் பண்ணிட்டு இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிவியூ காட்டுது. ஓகே. ஸோ ஒரிஜினல் சைஸ்ல வேணுமா இல்லை அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டட் சைஸ்ல வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ ஆர்டிகல்ல நம்ம வந்து காட்டக்கூடாது. ஸோ அதனால ஆர்டிகல்ல நீங்க டிசேபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டன், சிம்பிள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டெக்ஸ்ட், அதாவது ஆட் காப்பி. நான் உங்களுக்கு ஆட் காப்பி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஆட் காப்பி மேண்டட்ரி. ஸோ அதெல்லாம் ஆட் காப்பி நீங்க பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஆட் காப்பி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் காப்பி நம்ம பிரைமரி டெக்ஸ்ட்ல தான் வந்து எடிட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஆட் காப்பி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட ஆட் காப்பி இதுதான். ஸ்டார்ட் பிளாகிங் கரியர் இன் ஜஸ்ட் 3 days. அதுக்கப்புறம் ஏஐடிஏ நான் சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அட்டென்ஷன், அதுக்கப்புறம் டிசைர், அதுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன்ஸ். ஸோ அது எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் காப்பி காட்டணும். ஓகே. ஸோ இந்த ஆட் காப்பி வந்து ப்ரிவியூ இங்க காட்டுது பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல மாதிரினா தாராளமா அந்த மாதிரி ப்ரிவியூ அப்படிங்கிற விஷயம் நீங்க பார்த்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண வெப்சைட் நீங்க கொடுக்கறதா இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. ஸோ ரீச்ல நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. இன்கேஸ் வேணும் உங்களுக்கு வெப்சைட் லேண்டிங் பேஜ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமா கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ட்ராக்கிங்ஸ் எல்லாமே விட்டுருங்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ், க்ரௌசல் இமேஜஸ், அதாவது ஒரே ஆட்ல 2-3 இமேஜஸ் க்ரௌசல் மாதிரி நீங்க கொடுக்குறதா கொடுக்கலாம். அப்படின்னா வீடியோ ஆட் பண்ணதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ ஆட் நேம் வந்து அதுவே இருக்கட்டும், நியூ ரீச்னே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் ப்ரிவியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி தான் கனெக்ட் அக்கௌண்ட்ங்கிறத காட்டும். கனெக்ட் பண்ணல அப்படின்னா கனெக்ட் கொடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலா இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ ரீச் அப்படிங்கிற விஷயம் இவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. லாஸ்ட்ல ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பப்ளிஷ் வந்துடும். ஸோ உங்களுடைய ஆட் அமௌண்ட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அதுக்குன்னு வீடியோ கொடுத்துருக்கேன், எங்க போய் ஆட் அமௌண்ட் கொடுக்கணும், ஸோ அமௌண்ட் எவ்வளவு ஆட் பண்ணுங்கிறது அதுக்கு தனி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அமௌண்ட் வீடியோஸ் லாஸ்ட்ல பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து 1 hourல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகும். இன்கேஸ் ஆக்டிவ் ஆகல உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே காட்டும். அட்வான்ஸ் ப்ரிவியூலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ ப்ரிவியூ நீங்க பார்த்துக்கலாம். அந்த ஒரு எனேபிள் பண்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதனால டிசேபிள் ஆச்சு ஆட் அப்படிங்கிற விஷயம் அதிலே காட்டும். அந்த விஷயம் மட்டும் நீங்க ப்ராப்பரா பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவும்
நெக்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடும். ஓகே, ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரிவ்யூக்கு மட்டும் தான் 1 ஹவர் அந்த கேப் போகும். ஸோ இந்த 1 ஹவருக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரன் ஆகி ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ இவ்வளோ இந்த ரீச் அப்படிங்கிற விஷயம் ஆட் கேம்பெயின் சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் கன்வர்ஷன் அதெல்லாம் வேற. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ.